நம்ம பார்த்தோம் ஐடியல் சொல்யூஷனுக்கு நம்ம வந்து கண்டிஷன் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒரு மாலிக்யூல் வந்து ஐடியல் சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இன்டராக்ஷன் வந்து இருக்கவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு மாலிக்யூல் வந்து எடுத்துக்கிறோம். அது நம்ம என்ன பண்ண போறோம்? பி கூட வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஏன்ற லிக்விடையும், பின்ற லிக்விடையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம்னு வச்சுப்போம். அப்போ ஏன்ற மாலிக்யூலுக்கு பார்த்தீங்கன்னா, ஏக்கு நடுவுல வந்து ஒரு இன்டராக்ஷன் வந்து இருக்கும். இப்போ ஏன்றத வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா, வாட்டருக்கும் இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்குது இல்லையா? அதே மாதிரி பி மாலிகுலர் எடுத்துக்கிட்டோம்னா பிக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். இப்போ பின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து இருக்கும். அப்போ எத்தனாலுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு புதுசா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னு வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். அப்பதான் ரெண்டும் நமக்கு சொல்யூஷன் வந்து மியூசிபிள் ஆகும் இல்லையா? அப்போ அப்பங்க ஏபி நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஏக்கும் உள்ள பாண்டை நமக்கு வந்து பிரேக் பண்ணணும். ஓகேவா? ஏக்குன்ற பாண்டை பிரேக் பண்ணி தான் நமக்கு வந்து ஏக்கும் பிக்கான பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு இன்ட்ராக்ஷனை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு இன்ட்ராக்ஷனை நீங்க வந்து ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அங்க கண்டிப்பா நமக்கு வந்து எனர்ஜி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்போ நமக்கு எனர்ஜி சேஞ்சஸ் இருந்தாலே அங்க டெல்டா ஹெச் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ அது ஐடியல் சொல்யூஷனா வந்து இருக்க முடியாது. எந்த 2 மாலிக்யூல் எடுத்துக்கிட்டா நீங்க பிரேக் பண்ணிட்டு புது பாண்ட் ஃபார்ம் ஆனா கண்டிப்பா அங்க என்தால்பி சேஞ்சஸ் வந்து இருக்கும். அப்ப ரியல் பிராக்டிகல் அப்ளிகேஷன்ல ஐடியல் கேஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இன்டராக்ஷன் இருந்துட்டாலே அது வந்து ஐடியல் கேஸ்ல இருந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்? டீவியேட் ஆயிடும். ஆனா இங்க என்ன எக்ஸாம்பிள் வந்து குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்சேன் அண்ட் ஹெப்டேன் வந்து குடுக்குறாங்க இல்லையா? அப்ப ஹெக்சேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டேன் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அல்கேன் தான். இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே நமக்கு வந்து டிஃபரெண்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சிமிலரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஐடியல் சொல்யூஷன் வந்து கிடையாது. மேபி 99% வந்து இருக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டொலுவின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 மாலிக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சிமிலர் மாலிகுலா தான் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடையாது. பட் என்னன்னா ஐடியல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து வருது. ஸோ இந்த மாலிகுலா நம்ம என்ன பண்றோம்னா ஐடியல் சொல்யூஷனா வந்து கன்சிடர் பண்றாங்க. பட் இந்த ரியல் பிராக்டிகல் வேர்ல்ட்ல 100% ஐடியல் சொல்யூஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. பட் ஐடியல் சொல்யூஷன் பக்கத்துல இது இருக்கிறதுனால மேட்ச் ஆகிறதுனால இது என்ன சொல்றாங்கன்னா ஐடியல் சொல்யூஷன் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க.